இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு, நீங்க பத்திரமா இந்த தெருவிலே வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு. அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பு தூக்கி அடிப்பேன். கலைபுரம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு, நீங்க பத்திரமா இந்த தெருவிலே வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு. உங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளையாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும்.